கனிகளில் முதல் கனியாக இருப்பது மாங்கனிதான். தற்போது மாம்பழங்களின் வரத்து காலம் தொடங்கியுள்ள நிலையில் சாலையோர கடைகள் தொடங்கி சந்தைகள், பழக்கடைகள் என பல்வேறு வகையான மாம்பழங்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. மக்கள் எந்த வகையான மாம்பழங்களை ஆர்வமுடன் வாங்குகின்றனர் என்பது குறித்தும் விற்பனை குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வருடம் முழுவதும் திருச்சி மாவட்டத்தில் மாம்பழம் விற்பனை செய்யப்படும் பகுதிதான் திருச்சி மாம்பழச்சாலை. இங்குள்ள பாரம்பரியமிக்க இயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. சொந்த தோட்டத்திலேயே இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டு எந்த ஒரு மருந்துமின்றி இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் இங்கு விற்பனை செய்யப்படுவதால் சென்னை, கோவை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து நேரடியாக வந்தும் தூதஞ்சல் மூலமும் மாம்பழங்களை மக்கள் விரும்பி வாங்குகின்றனர். தோட்டங்களில் உள்ள மாமரங்களில் திரும்பும் இடமெல்லாம் மாங்காய் கொத்து கொத்தாக காய்த்து தொங்குகின்றது. இதனால் லாபகமாக பறித்து விற்பனைக்காக கடைகளில் குவித்து வைத்துள்ளனர் வியாபாரிகள். மாம்பழ சீசன் குறித்தும் மாம்பழ விற்பனை குறித்தும் மாம்பழ விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே என்ன கருத்து நிலவுகிறது என்பது குறித்து பார்க்கலாம். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சில ஏரியாவில் சிறிய ஏரியாவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப ஈல்டு கம்மி. அந்த மரம்லாம் ஏர்லியாக பூ எடுத்துருச்சு. அந்த மரத்தில் வந்து பரவாயில்ல. கொஞ்சம் டிலே ஆகி பூ வந்ததில் நல்லா மழை பெஞ்சுங்களா பிப்ரவரியில், அதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு ஃப்ளவர்லாம். அதனால் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும். இங்கே பண்ண தோட்டத்தில் வந்து எங்ககிட்ட இருக்கிற மாம்பழம் 90%. சிலது அதிகம் பண்ணையில் இல்லை, காலப்பாடி அது மாதிரி சில வெரைட்டியில் அது மட்டும் வெளியிலேருந்து வரும். இப்போ அதுவும் வச்சுட்டு வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இமாம் பசந்த் மாம்பழம் தான் விரும்பி வாங்குவாங்க. தாத்தாச்சாரியார் தோட்டம்னாலே ரொம்ப பாரம்பரியமானது. கிட்டத்தட்ட 100-150 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. நாங்களும் கடை 60-70 வருஷமாக வச்சுட்ருக்கோம். திருச்சி சரௌண்டிங் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பி வாங்குறது இங்கே இமாம் பசந்த் மாம்பழம் தான் வாங்குவோம். அந்த டேஸ்ட்டு லைக் பண்ணுறாங்க எல்லாம். மற்ற மாம்பழத்தோட பார்த்தீங்கன்னா நார் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் ரொம்ப ஃபைனாக இருக்கும், ஸ்கின்னு வந்து தின்னாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இனிப்புனா உங்களுக்கு புரியாது, நீங்கள் டேஸ்ட் பண்ணால் தான் அது தெரியும் உங்களுக்கு. பங்கனப்பள்ளி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்ஸா, மல்கோவா ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. மல்கோவாவில் வந்து பாரம்பரியமானது, அது கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க எல்லாம். இப்போ செந்தூரா இருக்குது. அதாவது எந்த மரத்தில் ஈல்டு நிறையா வருமோ அதெல்லாம் விலை கம்மியாக இருக்குங்க. எல்லா கிளைமேட்டுக்கு வர மாதிரி சில வெரைட்டிலாம் இருக்குது. செந்தூரா, கல்லாமணி, நீலெல்லாம் வந்து எனி கிளைமேட்டுக்கு மேனேஜ் பண்ணி வந்துடும். சில இது பார்த்திங்கன்னா இமாம் பசந்த், பங்கனப்பள்ளிலாம் வரும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். இந்த எல்லா இடத்துலையும் வர செந்தூரா அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஈல்டுமே பார்த்திங்கன்னா செந்தூரா மரத்தில் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இமாம் பசந்த் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஈல்டு. விரும்பி வாங்குறது வந்து இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி வாங்கியிருக்கோம். இன்னும் அல்ஃபோன்ஸாலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட்டு பட்ஜெட் வந்துட்டு அட் டைமில் நான் நிறையா வாங்கிட்டு போக முடியாது. ஸோ ஐ வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி வருவேன். சாப்பிட்ற பொருள் நாங்கள் விலையை பார்க்க முடியாது. சீசனல் ஃப்ரூட்ஸ் இது. ஸோ ஐ டோன்ட் பாதர் அபவுட் த ரேட். இப்போ நிறைய பார்க்குறோமே நிறையா விஷயங்கள், அதனால் ஒரு அவேர்னஸ் இருக்குது. நம்ம காசு முன்ன பின்ன ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்ணும். அது ஆக்சுவலாக பார்க்க போனால் சீசன் ஃபுட்டு, ஸோ எல்லாம் பர்டிகுலராக நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும், அது குழந்தைகளுக்கு நல்ல ஃபுட்டாக கொடுக்கணுங்கிறதுனால எங்களுக்கு அப்போ வந்து அவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு தெரியாது. பெஸ்ட்டு மாம்பழம்னா மாம்பழம் மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ தான் அதோட வெரைட்டி தெரியுது, டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால் செலக்டிவாக பர்டிகுலராக பார்த்து இந்த வெரைட்டி வாங்கி சாப்பிட்லாங்கிறது பார்க்குறோம். இமாம் பசந்த்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பங்கனப்பள்ளினா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அல்ஃபோன்ஸா ரொம்ப பிடிக்கும்.